வணக்கம். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது எண்ணெய் குளியல். வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த வெயில்னால் உடம்புல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடியதுனால அதை குறைக்கிறதுக்கான வழிகள் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது முக்கியமானது எண்ணெய் குளியல். இந்த எண்ணெய் குளியல் எப்படின்னா, எல்லா பேரும் நினைக்கிறாங்க உடம்பு முழுசுமே எண்ணெயை தேய்ச்சிட்டு அன்றைக்கி பூராமே அதை ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் செய்யலாம், அது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் சிம்பிளாக சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்ல இருந்தால் நல்லது. இது இன்னொன்று 10 மிளகு, 2 பூண்டு, 2 பல்லு பூண்டு. இதை என்ன பண்ணுங்கள், அதில் போட்டு குறைச்ச தீயில் வச்சு கொதிநிலை வரும்போது இறக்கி வச்சுருங்க. அப்போ அந்த எசன்ஸ் பூரா அதில் இறங்கிடும். அதை என்ன பண்ணுங்கள், கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கால் கட்டை விரல் நெகத்தில் அதை தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதை ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு திரும்ப எப்பவும் போல் நீங்கள் அதை தொடச்சிட்டாலும் சரி, இல்லை குளித்தாலும் சரி, உடம்பு அன்றைக்கி முழுசுமே நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையிலே இருக்கும். இன்னொரு ரெமெடி ஒன்று சொல்கிறேன். நான் அந்த எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எண்ணெய், அதை என்ன பண்ணுங்கள், உச்சந்தலையில் ஒரு 3 சொட்டு இல்லை 4 சொட்டு இருக்கிற மாதிரி உச்சந்தலையில் வச்சு லேசாக மசாஜ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அதை வச்சு நீங்கள் அதை மசாஜ் பண்ணி விட்ருங்க. அக்குள் இருக்கு இல்லையா, கை அக்குள் இருக்கு இல்லையா, அந்த கையிலையும் அக்குள்லேயும் ஒரு 4 சொட்டு இருக்கிற மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. பின் கழுத்து இருக்கு இல்லையா, பின் கழுத்து, அதாவது முதுகு தண்டுவடை வருது இல்லையா, அதில் ஒரு 4 சொட்டு இருக்கிற மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 1/4 மணி நேரம், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே போதும். உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுருங்க. இது ஒரு சிம்பிளான ரெமெடி தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக செய்யுங்க. ரொம்ப நல்லதும் கூட, இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது.